நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாகவே விவாதிப்பதற்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். மிக முக்கியமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிற பல்வேறு தலைப்புகளை நாம் விசேடமாக அதை விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஊடக வெளிச்சத்திலே ஜெயா பிளஸ் தனக்கென ஒரு சிறந்த மக்களுடைய நிலைப்பாட்டை முன்னெடுத்து செல்கிற நேரத்தில் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக மர்ம நபர்கள் தாக்கி காவல் உதவியாளர் மரணம், காவல்துறை நிர்வாகிக்க திணறும் விளம்பர முதல்வர் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். உலகத்தில் மிகப்பெரிய நகரங்களில் சென்னை, அந்த நகரத்தில் எழும்பூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் தான் இந்த படுகொலைக்கு உட்செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகள் தாண்டி செல்கிற அந்த ஆட்சியில் மேலும் ஒரு அவல நிலை. காவல்துறை அதிகார வர்க்கத்தை மீறி லாக்அப் டெத் என்கின்ற அளவில் விசாரணை கைதிகளை படுகொலை செய்து வருவதையும் நாம் பேசி வருகிற நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது காணப்படுகிறதா என்ற கேள்வி எழும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டது இதில் மீண்டும் ஒரு நிரூபணமாயிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். காவல்துறை பெண் அதிகாரி பொது மேடையில் கேவலப்படுத்தப்படுகிறாள். கல்பனா நாயக் என்பவர் அவரை கொலை செய்வதற்கான நிகழ்வு. இப்படி பல நிகழ்வுகளின் ஒன்றாக இன்றைக்கு அவர் தலையில் அடிக்கப்பட்டு உருக்குலைந்த நிலையிலே மரணித்திருக்கிறார். 54 வயதான திரு ராஜாராமனை வயதில் மிக குறைவான இந்த 3 நபர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் அடைக்கலம் கொடுத்ததாகவுமே கூறப்படுகிறது. தமிழ்நாட்டு வரலாற்றில் தற்போது நெல்லையில் நடைபெற்ற முன்னாள் காவல்துறையினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற திரு ஜாகிர் ஹுசேனுடைய கொலை, அதை போன்று புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் ஜாஃபரலுடைய கொலை, சிறுவைகுண்டம் முரப்பநாடு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ பிரான்சிஸினுடைய கொலை, அதை போன்று சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற சம்பவங்கள், வேங்கை வயல் சம்பவங்கள், கள்ளக்குறிச்சி சம்பவங்கள், மது, போதை, பாலியல் பலாத்காரம், வன்முறைகள், லாக்அப் டெத், அஜித்குமாருடைய மடப்புறம், சிவகங்கையினுடைய டெத், இப்படி நம்மை ஒரு சிதிகிலமடைய நிலையில் மன ஓட்டத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய அதிர்ச்சியின் தொடர் விளைவாக இந்த மர்ம நபர்கள் தாக்கி காவல்துறை நிர்வாகிக்க திணறும் விளம்பர முதல்வர் ஆட்சி என்ற தலைப்பில் விவாதிக்க போகிறோம். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளர் மரியாதைக்குரிய ஐயா ராஜாராம், சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் தோழர் ஜெகதீஸ்வரன், திராவிட இயக்க சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கருணா. ஐயா வணக்கம். பொருளாதார நிபுணர் நண்பர் திரு சுப்பிரமணியன், வணக்கம். முதல்ல நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம். நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன், நீங்கள் அந்த சம்பவத்தை சொல்லுங்கள். எக்மோரில் நடந்திருக்கிறது, அவர் மரணித்திருக்கிறார், எப்படி பார்க்கலாம்? ராஜாராமன் அப்படிங்கிற உதவி ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளர், எஸ்எஸ்ஐ. அவர் ஆர்ம்டு ரிசர்வ் அதில் பணிபுரிகிறார். புதுப்பேட்டையில் உள்ள ஆர்ம்டு ரிசர்வில் எஸ்எஸ்ஐ இருக்கார். அவருக்கு என்ன பணி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்டான்லி மருத்துவமனையில், அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இல்லை குற்றவாளிகள், அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே ஒரு வார்டு இருக்குது, கான்விக்ட் வார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்டில் ஜெயில் மாதிரியே இருக்கும், அதுக்குள்ளே யாருமே போக முடியாது. அந்த இவங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, டாக்டர்ஸ் போவாங்க வருவாங்க. அதுக்கு இன்சார்ஜி அவர் போட்டிருக்காங்க. அங்கே இவருக்கு கீழே காவலர்களும் இருப்பாங்க. பை டர்ன் டியூட்டி அது வரும். அந்த டியூட்டியில் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஓய்வு நேரத்தில் மது அருந்ததுக்காக ஒரு மது கடைக்கு போகிறார், டாஸ்மாக்கு. போய் மது அருந்துறப்போ அங்கே இவருக்கு தெரிஞ்ச 2-3 பேர் வராங்க. அந்த 2-3 பேரும் என்ன பண்ணக்கூடியவங்கன்னா, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, இவருக்கு தெரிஞ்சவங்க தான். அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கையில் இவர் கேட்குறாரு, எனக்கு பணம் கொடு, எனக்கு தேவைப்படுது, யாருக்கெல்லாமோ கொடுக்குறீங்களே, எனக்கு கொடுக்க மாட்டேன்னா, இல்லை இப்போ நாங்கள் கொடுக்குறதில்ல, நிறுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கையில் அந்த பேச்சு ஓரளவுக்கு மேலே ஜாஸ்தியாகுது. அவங்க 2 பேரும் இவர்கிட்ட மேற்கொண்டு பேச வேண்டாம்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இவர் அவங்களை பின்னாடியே தொடர்ந்து போகிறாரு. போய் எனக்கு கட்டாயம் நீ பணம் கொடுத்தே ஆகணும்
அப்படின்னு கேட்டு அவங்களுக்குள்ள வாய் தகராறு ஆகுது. அது தள்ளுமுள்ளாகி இவரை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டவங்க அவர் கீழே விழுந்துடுறாரு. தலையில் அடிபடுது. இப்போ போதை. ஆமாம், போதையில் தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்காங்க. அட்மிட் இருக்கையில் இந்த சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிடுறாருன்னு. அவர் அந்த சம்மந்தப்பட்டவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க யார் என்னங்க விசாரித்து பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன உயிர் போனது தான். ஆமாம், ஒரு காவல்துறையில் வேலை செய்யக்கூடியவர்னு தெரிஞ்சும் அது வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடியவங்க அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி அவரை தள்ளி விடுறாங்கன்னா, ஒருவேளை அவரே பிரச்சனை பண்ணால் கூட இருக்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போதையில் எதுவும் செய்யலாம். இவங்க வந்து காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம். இவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு பிரச்சனையை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தர்றேன்னு சொல்லிட்டு கூட அதை மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். போதைக்கு அப்புறம் பிரச்சனை மாறிடும். அதை கூட செஞ்சுருக்கலாம். அதுவும் செய்யாமல் அவர் இன்னார்னு தெரிஞ்சு அவரை தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக அது அவங்களுக்கு அப்பர் ஹேண்டடாக அவங்க வந்து தங்களால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் தள்ளி விட்டுருக்குறாங்க. அதனால் ஒரு உயிர் போச்சு. அவருக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 54 வயசு ஆகுது. அவரோட குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படும் இதனால். அவருடைய மனைவி தான் புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், அவங்க கொடுத்த புகாரின் பேரில் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னத்தை எடுத்தாலும் கூட போன உயிர் திரும்பி வரும், திரும்பாது. ஆமாம், இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அவர் காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர். இந்த மாதிரி ஆட்கள் கூட ஒரு பழக்கத்தை தவிர்த்திருக்கலாம். அந்த மது அருந்தணும் அப்படிங்கிறப்போ அவர் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு கூட அருந்திருக்கலாம். இது மாதிரி ஒரு பொதுவான இடத்துல வந்து ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் அதுலேயும் சம்மந்தம் இல்லாத இவருக்கு தகுதி இல்லாத ஆட்கள் கூட ஒரு பழக்கம் வச்சு பேசி அதனால் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதனால் வந்து அவர் உயிரிழந்து போய் இப்போ அந்த குடும்பம் வந்து நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இதே மாதிரி காவல்துறையில் இப்போ இந்த சில சம்பவங்கள் நிறைய சொன்னீங்க. இப்போ ஒரு டிஐஜி வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுக்கு மாதிரி ஒரு டிஎஸ்பி பட்டாலியனில் உள்ள ஒரு எஸ்பி வந்து அவங்க ரிசைன் பண்ணாங்க. ஆமாம். அப்புறம் திருச்சியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஏசி வந்து அவர் விஆர்எஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த வழக்கு விசாரணையில் போது ஒரு டிஎஸ்பி வந்து அவர் விஆர்எஸ் கொடுத்து போயிட்டார். மாயாவரத்தில் இந்த சுந்தரேசன்கிற ஒரு காணொலி இப்போ பிரபலமாக அது ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. அவரும் வந்து கொடுத்தாரு, இந்த விஆர்எஸ் ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை. அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்குது. காவல்துறையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1,34,000 பேர் இருக்காங்க. இந்த 1,34,000 பேருங்கிறது 1,34,000 குடும்பங்கள். ஆமாம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பணிபுரிகிறாங்க. காவல்துறை உருவாக்கப்படுறதோட நோக்கம் வந்து குற்றங்கள் நடவாமல் இருக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் சமீப காலங்களில் அதுக்கு நேரம் இல்லாத சூழ்நிலையில் விஐபி பந்தோபஸ்த் அப்படிங்கிற ஒரு பந்தோபஸ்துங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு நிறைய போயிடுறாங்கண்ணா. ஆமாம், அதுக்கு தான் மொத்தமாக போயிடுறாங்க. ஆமாம், என்ன காரணம் அப்படின்னா 1991 ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு விஐபி நம்ம தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார். அதுதான் மெயின் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கருப்பு புள்ளி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஐபியை வந்து நல்லபடியாக வரவழைச்சு நல்லபடியாக நம்ம திருப்பி அனுப்பலை. அவர் இங்கே இறந்து போனார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் அந்த சமயத்தில் அவர் பிரதமராக வந்திருப்பார். அப்படியாப்பட்ட ஒருத்தர் இறக்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் அதாவது சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால இப்போ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் கொடுக்குறது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு விஐபிஸுக்கு த்ரெட் இருக்குது. ஆனால் அந்த பணியை பார்க்க போகல. இவங்க குற்றத்தடுப்பு பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீட் போகிறது அந்த மாதிரி எந்த பணியுமே இவங்களால் செய்ய இயலலை. ரெண்டாவது ஸ்ட்ரென்த்து கூட எடுத்துகிட்டா 8 கோடி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து 1,34,000 காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் ஒரு 10,000 பணியிடங்கள் காலி இடங்களாக இருக்குது. கிட்டத்தட்ட 700 பேருக்கு ஒரு காவலருங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் காவலர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கடினமான பணிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து சைபர் கிரைம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 100 கேஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 70லேருந்து 80 கேஸு சைபர் கிரைம் தான். ஆமாம், அந்த சைபர் கிரைம் வழக்குகளை அதாவது தடுக்கக்கூடிய வழிகள் நம்மகிட்ட இல்லை, கட்டமைப்பு இல்லை. கண்டுபிடிக்கக்கூடிய கட்டமைப்பும் நம்மகிட்ட இல்லை. அதுக்கு மேலே அவங்கள ப்ரொசீட் பண்ணி அவங்கள வந்து ப்ராசிக்யூட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கும் நம்மகிட்ட வந்து கட்டமைப்பு இல்லை. ஒரு டிஐஜி ஏரியாவில் இல்லை ஒரு எஸ்பி ஏரியாவில் ஒரு காவல் நிலையம் தான் இருக்குது. சென்னையை பொறுத்தவரை ஜேசி ஏரியா 4 ஜேசி இருக்காங்க, 4 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சிசிபியில் 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இது அதாவது சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன். மாவட்டங்களை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, ஒரு 6 போலீஸ் தான் இருக்காங்க. இவங்கள வச்சு இவ்வளோ கேசஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நம்ம சைலேந்திர பாபு சார் சொல்லியிருந்தாங்க,
என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் திருடு இது மாதிரி போனதில் 50 கோடி ரூபாய் தான் தமிழ்நாட்டில் லாஸ் ஆகிருக்குது. ஓகே. ஆனால் இந்த சைபர் கிரைமில் 1500 கோடி லாஸ் ஆகிருக்குது. அந்த அளவுக்கு இதில் வந்து பணம் வந்து அதிக அளவில் பொதுமக்கள் இருந்து கொள்ளையடிக்கப்படுது. ஆனால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை, கட்டமைப்பு இல்லை. ஏதாவது வயசான இப்போ நம்ம ரெண்டாவது அதை பேசுவோம். வயதானவர்கள் தெரியாமல் வங்கியிலிருந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்துட்டா 28 லட்சத்தை எடுத்துடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன நியாயம்? இது முதல்ல சைபர் கிரைம் வந்து மிகப்பெரிய கொடூரமான சம்பவம். அதனால பல பேர் தற்கொலை பண்ணிடுவான்ல. 35 வருஷம் 40 வருஷமா சிறுக சேமித்த பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான். என்ன பேசுவோம். திரு சுப்பிரமணியன், இந்த தலைப்பை நீங்கள் முதற்கட்ட கருத்து என்ன வைக்கிறீங்க? அதாவது இப்போது முதலமைச்சர் வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு பரப்புரை போயிட்டு இருக்கார் இல்லையா? உங்கள் தொகுதியில் ஸ்டாலினுக்கு பதிலாக உங்கள் காவல் நிலையத்தில் ஸ்டாலின், ஒவ்வொரு காவல் நிலையம் இருக்குது மாவட்டம் தோறும், எல்லா சிட்டி தோறும் வந்து காவல் நிலையம் இருக்கு இல்லையா? அங்கே போயிட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதி பற்றிலாம் நீங்கள் பேசவே வேண்டாங்க. வெறும் 12 வாக்குறுதி தான் கொடுத்துருக்காரு காவல்துறைக்கு. காவல்துறையில் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் எடுத்து பார்த்தீங்க, காவல்துறைன்னு ஒரு சாப்டர் வருது, அதில் 12 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாரு. முதல் வாக்குறுதி என்ன சொல்கிறாங்கன்னா, பணியில் யாராவது ஒரு காவலர் உயிரிழந்தால் 1 கோடி ரூபாய் வந்து அவர்களுக்கு வந்து நிவாரணத் தொகை கொடுக்கப்படும். இப்போது ஐயா சொன்ன மாதிரி இந்த 2023 சி விஜயகுமார்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு டிஐஜிபி, பெரிய ரேங்க் போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிருக்காரு. நீங்கள் சூசைட்னு பார்க்கக்கூடாது. அதை எதனால் வந்து தற்கொலைக்கு வந்து தள்ளப்பட்டார் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒர்க் லோடு அந்த மாதிரி கண்ணாபின்னான்னு இருந்திருக்கு. 16 மணி நேரம் 18 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கிறாங்க. மேலதிகாரிகள்டேருந்து ப்ரெஷர் வருது, உங்களுக்கு காலி இடங்கள் ஃபில்லப் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்து அவங்க லீவே எடுக்க முடியல அவங்களுக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆய்வறிக்கையில் 30% ஆஃப் போலீசஸ் தேர் அண்டர் ஸ்ட்ரெஸ் டியூ டு லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ், புவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதாவது நம்ம வந்து ஒரு மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ப்ரொஃபஷனல் லைஃப் ஒன்று இருக்குது, பர்சனல் லைஃப் இருக்குது. ஸோ ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் வீட்டில் இருப்பீங்க, ஒரு 8 மணி நேரம் உறங்குவீங்க. இதுதான் வந்து கணக்கு நமக்கு. ஸோ அதெல்லாம் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் வந்து அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு, இனிமேல் தான் இன்னும் நிறைய வரப்போகுது. இப்போ இந்த விஐபி ஐயா சொன்ன விஐபி பாதுகாப்புலாம் இப்போ தான் வந்து தேர்தல் பரப்புரைக்காக அனைத்து தேர்தல் இந்த கட்சி நடத்துறவங்களாம் போக போகிறாங்க, தலைவர்கள்லாம் போக போகிறாங்க. அப்போ எந்த விதமான அழுத்தத்திற்கு போக போகிறாங்க? ஸோ 1,34,000 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. 8 கோடினா ஒரு கிட்டத்தட்ட 600 பேருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரிலாம் தெரியுது நாட்டில் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கன்ட்டு. இதற்கு என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் போலீஸ் கமிஷன் ஒன்று அமைப்பேன். அதாவது கலைஞர் கருணாநிதி வந்து அமைச்சிருக்கிறார் முன்னாடி, அதை திருப்பி வந்து என்ன பண்ண 5th போலீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைக்க போகிறேன். எப்போ சொன்னார்னா 2021 ஆரம்பத்திற்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தார். ஸோ அந்த கமிஷன் வந்து அமைச்சிட்டு இவங்க எல்லாமே ஒரு கமிஷன் அமைப்பாங்க. அந்த கமிஷன் என்ன ஆகுது நமக்கு தெரியாது. அப்புறம் அந்த கமிஷனை மூடிடுவாங்க, திருப்பி இன்னொரு கமிஷனை ஏற்படுத்துவாங்க. அப்படி தான் நம்ம பொருளாதார கொள்கையில் பார்த்துருக்கோம். அடிப்படையில் வந்து அவங்க முதல்ல வந்து பொருளாதாரத்தை சீரமைப்பேன்னாங்க, 5 பேர் குழு அமைச்சாங்க, அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அந்த போலீஸ் கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்போ கொடுத்தாங்க? நீங்கள் 21க்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உடனே அந்த போலீஸ் கமிஷனை வந்து நீங்கள் அமைக்கணும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து போக்சோ கேஸில் வந்து ஏதாவது ஒரு சிறுமி வந்து வன்புணர்வு கொண்டு இது பண்ணுறாங்க, இல்லை கற்பழிக்கப்படுகிறார்கள், ஏதோ போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ பேசுகிற நேரம் கூட திருவள்ளூரில் ஒரு சிறுமியை வந்து பலாத்காரம், ஜூலை 26 திருவள்ளூரில் அந்த ஒரு தாபால வேலை பார்க்குறவங்க கொண்டு போய் அந்த பிள்ளை சிறுமியை இப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்ட வந்து நீதிமன்ற காவல் எடுத்திருக்காங்க. இது தினந்தோறும் வருது. ஸோ அந்த போலீஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட், அதாவது எப்போ கொடுத்துருக்காங்க, 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அவங்க எப்போ அமைச்சாங்கன்னு தெரியல, என்ன டைரக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ ஜனவரி 2025 தான் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு 8 மாதத்தில் இந்த ஆட்சி முடிய போகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை அவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இதை மாதிரி வந்து அவர்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் காலி இடங்கள்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து மனச்சோர்வு இல்லாமல் வந்து வேலை பார்க்க முடியும். ஆமாம், ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அது கூட அந்த சி விஜயகுமாருக்கு அந்த இது சூசைட் நடந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங்ஸ் கொடுங்க அவங்களுக்கு, நிறைய மனப்பயிற்சிகள் கொடுங்க அவங்களுக்கு, தியானம் கற்றுக் கொடுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த போஸ்ட் அப்படிதான் கண்டிப்பாக சும்மா சட்டம் ஒழுங்குனா 10 ரவுடி. இப்போ எனக்கு ஐயா சொன்ன போது கூட அவர் வந்து அந்த பசங்கள்கிட்ட வந்து வட்டிக்கு கடன் வாங்க போயிருக்கார் அப்படின்றாரு. ஏன் வட்டிக்கு கடன் வாங்க போகணும்? போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் அவர்களுக்கு கரெக்டான சம்பளத்தை வந்து கை நிறைய கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் அவர் போகிறாரு? ஏன் வந்து ஒரு டாஸ்மாக் ஷாப்புக்கு போயிட்டு அவர் மது அருந்துறாரு? பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை களைய வேண்டியது நீங்கள் தானே. டாஸ்மாகை வந்து ஓப்பன் பண்ணி
24 மணி நேரம் நடத்துறீங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க, முன்னாடியே ஆரம்பிச்சிடுறாங்க. ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நடத்தக்கூடாதுன்றாங்க, 10-12 மணிக்கு ஓடுது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அது மாதிரி கடைகளை ஆரம்பித்து விட்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் இவர்களுக்கு கொடுத்து விட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் மது அருந்தினால தான் இந்த கலாட்டா பண்ணதுனால தான் வந்து இது மாதிரி சம்பவம் நடந்தது, இதற்கு இவர் நிவாரணம் கிடையாது அப்படின்னாங்க. இப்போ சுப்பிரமணியன் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, இது நேரடியாக அரசினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது தான் அப்படிதான் சொல்ல வரீங்க. ஆமாம், அதாவது இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அவங்க மது குடிச்சதுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தள்ளி விட்டதுக்கும் அரசாங்கம்னு சில கோரிக்கை. என்ன காரணம் சார்? நீங்கள் தான் அதாவது இப்போ அவர்களை வந்து பணிச்சுமைக்கு ஆளாக்கியது யார்? கரெக்டான ரிசோர்ஸஸ் கொடுக்காம அவர்களை பணிச்சுமைக்கு ஆளாக்கியது யார்? விவிஐபி போகிற இடத்துலலாம் வந்து பந்தோபஸ்து கொண்டு வந்து அவர்களை வந்து பணிச்சுமையில் வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும். இப்போ நம்ம ராஜாராம் ஐயா சொன்னாங்களே சார், வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும். வாக்குறுதி சார் அது. நீங்கள் இந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றினா போகிறோம், நீங்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றுடலாம். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் லீவு, பணியில் இறந்த போலீஸார் குடும்பத்திற்கு நிவாரணம் 1 கோடி ரூபாய். இது ரெண்டும் நிறைவேற்றினீங்களா? இதை மட்டும் போயிட்டு உங்கள் காவல் நிலையத்தில் ஸ்டாலின் அங்கே இருக்கிற காவலர்கள்ட்ட கேளுங்க. 1,34,000 காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாரம் நீங்கள் லீவ் எடுக்கிறீங்களா? இதை கேட்டால் போகிறோம் சார். ஜெகதீஸ்வரன், திரு சுப்பிரமணியன் சில விஷயத்தை சொன்னார், ரொம்ப ஷாக் எனக்கு. திரு ராஜாராம் சார் ஒரு சொன்னார். இப்போ நாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்து அதிகரித்து வரும் வேளையில் காவல்துறை அதிகாரிகளும் பல அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள் தானே. சாத்தாங்குளம் சம்பவத்தை பற்றி பேசுகிற நாம் அதை விட பெருமையான கொடுமையாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாத ஒருவனை கொண்டு போய் அதே முறையில் அடித்து கொலை செஞ்சது மடப்புறத்தில் நம்ம பார்த்தோம், சிவகங்கையில். இப்பொழுது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. கோஆர்டினேட் பண்ணி சொல்லுங்கள். என்னுடைய முன்னுரையில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் ஒரு 10 விழுக்காடு நிறுத்திவிட்டேன். இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் திருநெல்வேலியில் ஒரு சம்பவம், ஆணவ கொலை நடந்திருக்கிறது. பட்டியலின ஒருத்தனை அவருடைய சக தோழியை பார்க்க போனால் என்று வெட்டியிருக்கிறார். இன்றைக்கு பரபரப்பான செய்தி கேடிசி நகரில். சொல்லுங்கள். இந்த ஆணவ படுகொலைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அதில் வந்து சில ஆணவ படுகொலைகள் தான் வந்து ஆணவ படுகொலை ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. பல கொலைகள் வந்து தற்கொலைகளாக மூடி மறைக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த நெல்லை பகுதிகளில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்து நிறைய வந்துட்டு. இப்போ இந்த இறந்து போன இந்த பையன் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட், ஒரு ஐடியில் வேலை செய்கிறான், மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய நல்ல புள்ள, அழகா இருக்கு. ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு. இன்னும் சொல்ல போனால் அந்த கொலை செய்த குடும்பத்தை விட பொருளாதார ரீதியாக முன்னேறி வருகின்ற. ஆனால் 2 வேறு சாதி. வேறு சாதி. இந்த பையன் பேர் ஏதோ ஒரு பேர், அந்த அவனை வெட்டினவன் சஜித். ஆமாம், சுர்ஜித் அந்த பையன். சுஜித். ஸோ அவங்க அக்காவிட்ட பேசுகிறாரு, அவர் பேசுறது பிடிக்கல அப்படிங்கிற காரணம். இன்னும் சொல்லப்போனால் இது காதலா அதெல்லாம் கூட நமக்கு தெரியல. அவங்க அக்காட்ட பேசுகிறாரு, பேச வேணாம்னு நான் சொல்கிறேன், மறுபடியும் எங்கள் அக்கா வேலை செய்கிறா இந்த சித்த மருத்துவ சாலைக்கு. அவங்க டாக்டர். ஆமாம், அவங்க டாக்டர். அதனால் வர்றாரு, பேசுகிறாரு, சும்மா கூப்பிட்றாரு, நம்பி போகிற இடத்துல மிளகாப்பொடி கண்ணில் தூவி அறுவெடுத்து வெட்டார். 24 வயது பையன். இந்த பையன் வெட்டின பையன் 24 வயது பையன், அந்த பையனுக்கு 26 வயசு. 2 பேருமே ஒரு சின்ன வயசுல நண்பர்கள், ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஸோ 24 வயசு பையன் ரொம்ப துணிச்சலாக அருவாய் எடுத்து வெட்டலாம் அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுப்பது எது? அப்போ தொடர்ச்சியாக இந்த ஆணவ படுகொலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சொல்லப்போனால் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, ஆணவ படுகொலைகள் தனியாக சட்டம் இயற்றுங்கள். அது திருமாவளவன் அவர்கள் கேட்கின்றார், கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் கேட்டு நீ தனியாக இது பண்ணிங்கன்னா தான் இந்த ஆணவ படுகொலைகளை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்வோம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார், இல்லைங்க இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்குவோம். அப்போ எத்தனை ஆணவ படுகொலைக்கு இதுவரைக்கும் தீர்வு கிடைத்திருக்கிறது? நீங்கள் இன்னொன்று, நீங்கள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு பல குழுக்கள் போட்டாங்க. அதில் ஒரு குழு வந்து சமூக நீதி குழு. உண்மையிலேயே அந்த சமூக நீதி குழு அப்படிங்கிற குழு என்ன வேலை செய்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இப்போ அங்கே நெல்லை பகுதிகளில் இன்னும் வட மாவட்டங்களில் கூட கயிறு கட்டிட்டு வராங்க பசங்க ஸ்கூலுக்கு. ஆமாம், அதுக்கு நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு அறிக்கையெல்லாம் போட்டாங்க. புளியங்குடியில் ரொம்ப அதிகமாக நிறைய இருந்துச்சு. அந்த சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் அந்த கயிறு எல்லாம் மறுத்தாங்க. ஆமாம். அதற்கு பிறகு அந்த கயிறு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. நீதிபதி சந்திர வந்து ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கை என்ன ஆனது? அவர் பல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தார். இந்த பள்ளியோட பெயர்களை மாற்ற வேண்டும், நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி. நான் எதுக்காக 2 விஷயங்கள், இப்போ இந்த சமூக நீதி குழுன்னு ஒன்று இருக்குது. அப்போ சில விஷயங்களை இந்த ஜாதிய படுகொலைகளிலிருந்து, இந்த ஆணவ படுகொலை மக்களை மீட்பதற்கு நீங்கள் சட்டம் போட்டு ஒரு பக்கம் திருத்தலாம். பல நேரங்களில் மக்கள்கிட்ட போய் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சாதியை வந்து ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது சட்டம் போட்டலாம். தொடர்ச்சியாக நீங்கள் உரையாடி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக நீதி குழு என்ன செய்கிறாங்க? இவங்க ஏதாவது வேலை இருக்கா அந்த குழுவுக்கு? இல்லை, எதுவுமே இல்லையா. மறுபடியும் சமூக நீதியை காக்கின்ற மண் இது அப்படின்னு நம்ம பெருமை பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? இன்னுமே வந்து தலித் மக்களால் பல கோயில்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு டெக்ளரேஷன் இருக்குது, சமூக நீதி, திராவிடம், பெரியார், அண்ணான்னு. ஆனால் நடக்கிற கல நிலவரமும் படுமோசமாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த ஆணவ படுகொலைகள் இருக்கிற பிரச்சனை என்பது
நீங்கள் வந்து இந்த கொலை செய்கிறவன் என்ன ஜாதி அப்படிங்கிற இடைநிலை ஜாதியாக இருந்தால் அதெல்லாம் நம்ம பெருசாக பேசவே கூடாது. ஏன்னா நமக்கு இடைநிலை ஜாதி ஓட்டு போயிடும். அப்படி தான் நம்ம பார்வை இருக்கிறது. அமைதியாக கடந்து வேகவே இல்லை நடந்துச்சுன்னு தெரியல. அது கடந்து போகிற ஒரு மனப்பான்மை தான் தொடர்ச்சியாக இங்கே அரசாங்க அதிகாரிகளிடம் இருக்கிறது. அரசாங்கத்தில் அப்படி அந்த பார்வை தான் இருக்கிறது. அது குறித்து நம்ம பேச வேண்டாம். நம்ம அது கடந்து போயிடும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை யாரோ பார்த்துக்குவாங்க. அதனால தான் இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதற்கு தனியாக நீங்கள் சட்டம் இயற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். நீங்கள் இந்த பெரும்பாலான கொலைகளில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கறது, இப்போ வந்து குடியை பற்றி பேசணும். பல கொலைகளிலும் போதை மருந்து பயன்படுத்தி தான் இவங்கெல்லாம் வந்து இந்த பசங்க போய் வெட்டுறது, இவங்க போய் யாரையாவது கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, இன்னைக்கு எல்லாவற்றிலும் போதைங்கிறது மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. அடிப்படையில் இன்னைக்கு வந்து சினிமா நடிகர்கள் 2 பேர் பார்த்தோம். அது அந்த நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. இன்னும் பல பேர் மாட்டக்கூடிய சிக்கல்கள் இருக்கிறது. நீங்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் கூட இதில் தொடர்பு இருக்கிறதுங்கிற அளவுக்கு திமுகவுடைய அயலக பொறுப்பாளர் ஜஃபர் சாதிக் அப்படிங்கிற அந்த வழக்கென்னாச்சு? இன்னைக்கு ஸ்ரீகாந்த்ங்கிற ஒரு நடிகரை பெருசா பேசுறோமே, அது எல்லாத்தையும் நம்ம பேசணும்லவா? ஆமாம். ஸோ அது ஒன்று பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த வெவ்வேறு ஃபார்ம்ஸில் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பசங்களுக்கு வந்து ஊசி வடிவத்தில், மாத்திரை வடிவத்தில், கொக்கைன் ஃபார்ம், கஞ்சா அப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. நீங்கள் அதெல்லாம் வந்து கஞ்சா வேட்டையெல்லாம் நடத்துனாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது குறைந்திருக்கிறதா இல்லை அதிகரித்திருக்கிறதானா, இல்லை இன்னும் ரொம்ப சகஜமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. வெவ்வேறு ஃபார்ம்ஸில் இந்தியாவில், அதாவது வெவ்வேறு ஊர்களிலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கி ரொம்ப சுலபமாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் தடுக்க தவறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த எல்லா குற்றம் பின்னணியிலும் முன்னாடிலாம் வந்து குடிச்சிட்டு போய் இந்த கொலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து போதை, கஞ்சா, இந்த மாதிரி கொக்கைன் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வெட்டுறாங்க. இன்றைக்கி பப்ஸ்லாம் கிடைக்குதுங்கிற அடுத்த அதிர்ச்சிகரமான செய்தி வருது. முன்னாடிலாம் நம்ம பெங்களூரில் இல்லை மும்பையில் கேள்விப்பட்ட செய்திகள் இந்த மாதிரி பார்ட்டிஸில் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டு பார்ட்டிஸ்லேயும் இது கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி செய்திகளாக வந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் போலீசிங்னு ஒன்று இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே இங்கே தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே காவல்துறைன்னு ஒன்று இருக்கா, காவல்துறைகள் செயல்பாடுகள் ஒன்று இருக்கிறதா, அதை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் கூட்டமெல்லாம் போடும் பொழுது நீங்கள் காவல்துறை வந்து குற்றத்தை தடுக்கும் துறையாக இருக்கக்கூடாது, குற்றமே நடக்காமல் இருக்கும் துறையாக இருக்க வேண்டும். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு அடி பேசுகிறார். காவல்துறை மானியம் வரும்போது அது பேசுகிறாரு, எஸ்பிக்கள் மாநாட்டில் பேசுகிறாரு, நீங்கள் வந்து கருணையோடு நடந்துங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஏதாவது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ காவல்துறை தங்களுக்கான வரம்புகளை ஓவர்கம் பண்ணவும் கூடாது, அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. இதை குவாடிஃபை பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் ஐயாவுக்கு இருக்குது. அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் அவ்வளவு சரியாக இல்லையோ? இல்லைங்க, அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே இந்த 4 வருட ஆட்சியில் நீங்கள் சொன்னீங்க கள்ளக்குறிச்சியில் பல சம்பவங்களில் எவ்வளோ பெரிய லெவலில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒன்று நடந்துகிட்டே வந்திருக்கும். நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளி தாக்கப்பட்ட சம்பவத்திலலாம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரோட வாட்ஸ்அப்லையும் காலைல 10 மணிக்கு பெரிய போராட்டம் வெடிக்க போகுதுங்கிறது தெரியுது. ஆனால் காவல்துறைக்கு தெரியவே இல்லை. காவல்துறை கடைசி அவங்க தான் லாஸ்ட்டாக வர்றாங்க. காவல் படம் சினிமாக்களை காமிக்கிற மாதிரி கடைசியாக வர்றாங்க. அடிச்சு நொறுக்கி எல்லாம் முடித்த பிறகு தான் அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ கூட பிரயோசனம் கையில் லத்தி கூட இல்லை. அப்படி தான் அந்த காவல்துறை போய் அந்த இடத்துல ஒரு டிஐஜி மண்டை உடஞ்சி வர்றாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ பல இடங்களிலும் பல நிகழ்வுகளிலும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் அடுத்ததாக லா அண்ட் ஆர்டர்லையுமே வந்து இப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேப்பரை திறந்தாலே ஒரு வெட்டு, ஒரு குத்து, இங்கே ஒரு பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் அதுலேயுமே வந்து அது வேகமாக விரைவாக பிடித்தார்களை பார்க்குறோம். இந்த திருவள்ளூர் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை பாருங்கள். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக ஒரு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். வெவ்வேறு டீம்ஸ் படம். இன்னும் சொல்லப்போனால் ஓரளவுக்கு திறமையான அதிகாரி அஸ்ராகாருக்கு தான் பல விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான் அவர் கடைசியில் ஒன்று பண்ணி கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு திறமையான அதிகாரி தான் அவர் திறமையான அதிகாரி தான். அவரே வந்து இவ்வளோ சிரமப்பட வேண்டிய இடத்துல இருக்காருன்னா அப்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஏன்னா இந்த வழக்கே வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்த பிறகு தான் அது சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. ஏதாவது சேனல்ஸ் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கணும், மீடியாவில் பேசு பொருளாக மாறணும், யூடியூப்ஸில் பேசணுங்கிற பிறகு தான் நாங்கள் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்குவோம். அப்படி இல்லாட்டி 10 இதே மாதிரி நிறைய வழக்குகள் போயிட்டே இருக்குது. இப்போ பாலியல் குற்றங்கள்னு ஒரு லிஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் பேப்பர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் 1, கடலூரில் 1, கோயம்புத்தூரில் 1, இப்படி பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுக்கான கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்வையாக இருக்குது. ஐயா துரைக்கண்ணா, ஒரு திராவிட இயக்க இப்போ நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டு இருக்கக்கூடியது எக்ஸிஸ்டிங் கிரைஸ் என்னெல்லாம் போகுதுங்கிறத ஒரு காவல்துறை அதிகாரி, சமூக ஆர்வலர், இதில் 1, 2 இல்லை, எல்லாம் போயிட்டு இப்போ இதற்கான தீர்வு என்னென்னா இடத்தை காலி செய்ய விட்டு ஒரு சிறப்புமிக்க ஒரு அரசு தலைமை தமிழ்நாட்டிற்கு தேவை இருக்குது அப்படிங்கிற வாய்ஸு எதிரொலிக்கிறது. இப்போது கூட்டணி கட்சிகள் மௌனம் காக்கிற நேரத்தில் எதிர்க்கட்சிகள் வலிமையாக இல்லாவிட்டால் மற்றொரு 5வது முறை கை தவறிவிடும். இப்படின்னு நான் சொல்லலை, மக்களிடத்திலே பேச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது தமிழகம் வன்முறை களமாக மாறிவிட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமான சூழல் தான் இருக்கிறது. வன்முறைகளால் காவலர்கள் மரணிப்பதும்
காவலர்களின் வன்முறைகளால் பொதுமக்கள் படுகொலைக்கு ஆளாவதும் இது அவ்வப்போது நடைபெறுகிற நிகழ்வாக தான் நம்ம தொடர் நிகழ்வாயிட்டு. ஆமாம், காவல்துறைக்கும் பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது அப்படிங்கிறதுமே நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கிறோம். ஒரு பெண் டிஎஸ்பியை வந்து முடிய பிடிச்சி இழுக்கிறது, சட்டை பிடிக்கிறது, பொதுக்கூட்ட காவலுக்கு சென்ற சீருடை அணிந்த பெண் காவலாளிகளையே, அப்பான் காவலர்களையே அவங்க இது மாதிரியான ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது, ஒரு சிறப்பு ஆய்வாளரை ஒரு அமைச்சருடைய உதவியாளரே கன்னத்தில் அறைந்து தாக்குவது, அது மாதிரியான ஒரு சூழல். காவல்துறை ஒரு பக்கம் இது மாதிரியான பாதிப்புக்கு பல இடத்துல ஐயா திமுக பிரமுகர் அருள்தாஸ்னு ஒரு வக்கீல் காவல்துறையை கண்ணாப்பின்னான்னு திட்டாயா ரோட்டில் நின்று. அதுதான் இப்போ இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு திமுகவில் இருக்கிற பிரமுகர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு தைரியம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பல சம்பவங்களில் அவங்க தான் மிரட்டல் விடுப்பது, காவலர்களுக்கு மிரட்டல் விடுப்பது, எச்சரிப்பது, அது மாதிரியான போக்கு எல்லாமே இருக்குது. அது இன்றைக்கு நேற்றல்ல. திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்து இந்த போக்கு இருக்கிறது. இந்த என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 70களில் அந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயலாளராக இருந்தவர் வந்து ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே போய் இன்ஸ்பெக்டரை கடுமையாக மிரட்டி, ராஸ்கல் இதில் இனிமேலும் தலையிட்டேன்னா உன் காக்கி சட்டையை கழட்டிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி போய் மிரட்டியிருக்கார். மிரட்டிய ஒரு வார காலத்தில் எமர்ஜென்சி டெக்ளேர் ஆயிடுச்சு. இவர் மருத்துவமனையில் இருந்துக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் நேராக போய் அந்த டாக்டர்கிட்ட இந்த டிசார்ஜ் ஷீட் கொடுங்கன்னு சொல்லி டிசார்ஜ் ஷீட்டை வாங்கிட்டதுமே போய் அவரை ஒரு அடி அடித்து எந்திரா. யார் காக்கி சட்டையை கழட்டுவேன்னு சொன்னாரோ அவரே ஜீப்பில் ஏற்றி அவர் சட்டையை கழட்டி அவர் கையில் கட்டிட்டு கொண்டு போய் போட்டாங்க. அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது காவலர்களை எந்த அளவுக்கு நீங்கள் மிரட்டுறீங்களோ அந்த அளவிற்கு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களும் தங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்கிறது அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். பல சந்தர்ப்பங்களில் காவல்துறையினர் வந்து பொறுமை எல்லை கடந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் கூட வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இப்போ ஆண்டான் அடிமைங்கிற அந்த காலகட்டமெல்லாம் மாறி இன்றைக்கு சூழல் 10, 20, 30 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா காவல்துறையின் மீதான பொதுமக்களுடைய பயம் பெரிய அளவில் போயிடுச்சு. அது நல்லதில்லை. ஆமாம், அது மாதிரி இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நாம் பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல பகுதிகளில் ஆமாம் காவல்துறையினரை மிரட்டுவது இந்த மாதிரியான நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது சமூக வலைத்தளங்களில். ஒரு முறை 1996 முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கின உடனே மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி பேசுகிறப்போ அவர் சொன்னார், கடந்த ஆட்சியினர் வந்து இவங்களை சுதந்திரமாக நடமாட விட்டு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்காதனுடைய காரணமாக காவல்துறையினுடைய ஈரலே கெட்டுவிட்டது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசினார். காவல்துறை என்பது அரசின் ஏவல் துறையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு திமுக ஆட்சியினருக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். பல்வேறு காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் இது மாதிரி காவல்துறையை ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குற சூழலும் இருந்தது. இப்போ காவல்துறைக்கு பாதுகாப்பற்ற நிலையும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்களில் பார்த்தோம். ஐயா சொன்னது மாதிரி இந்த மன அழுத்தம் என்பது காவல்துறையினருக்கு அதிகமாகவே தான் இருக்கிறது. கூடுதல் பணிச்சுமை, கூடுதல் அழுத்தங்கள், அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் கொடுக்குற அந்த அழுத்தங்கள் இருக்குதுல்ல, அதனுடைய விளைவு தான் இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டு வாரம் ஒரு முறை கூட லீவ் இல்லைன்னா மக்களுடைய கடும் அதிருப்தி. இந்த வாரவுடன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 91, 2001 காலகட்டத்தில் அப்போல்லாம் வந்து இந்த பழைய ஐதர் காலத்து துப்பாக்கின்னு மிகப்பெரிய துப்பாக்கிகள், ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஓட்ட ஜீப்புகள் தான் இருக்கும். அவங்க தான் வந்து நவீன வாகனங்கள், நவீனமான அந்த துப்பாக்கிகள், கருவிகள் இதெல்லாம் கொண்டாங்க. இந்த வார விடுமுறை என்பதும் கட்டாயம் என்கிறார். இந்த மனவள கலை பயிற்சிகள், அவங்களுக்கு மனவள பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உளவியல் ரீதியாக. ஆமாம். ஆனால் தங்களுக்கான அந்த பணிச்சுமை இதையெல்லாம் குறைப்பதற்கும் தங்களுக்கு மற்ற அரசு ஊழியர்களைப் போல எல்லாவித சலுகைகளும் வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் சங்கம் அமைக்கணும்னு நீண்ட காலமாக 1970களில் இருந்தே அந்த கோரிக்கை இருந்துட்டு வந்தது.
ஆனால் பாதுகாக்கும் பணியில் இந்த மாநிலத்தை இந்த நாட்டை பாதுகாக்கும் பணியில் இருக்கிற காவல்துறை சங்கம் என்று வைத்து விட்டால் மற்ற அரசு பணியாளர்கள் அமைப்புகளைப் போல அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் அவங்க ஆமாம் அவங்களும் அதுக்கு நிலைக்கு வந்துட்டால் மோசமாக போயிடும் அப்படின்ட்டு அது சங்கம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன கோரிக்கைகளோ அதை தீர்க்க வேண்டும் என்பது இன்னும் கூடுதலாக அவளுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நிச்சயமாக முன் வரணும். அதுக்கு வார விடுமுறை ஆகட்டும், மற்ற இப்போ ஐயா ராஜாராம் ஐயா சொன்னாங்கல்ல, திருமணத்துக்கு கூட ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்கள் விடுமுறை கொடுக்காத ஒரு சூழல்லாம் இருந்திருக்கு. அது அவர் நேரடியாக சொல்லலை, ஆனால் அவர் காலத்தில் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள்லாம் இருந்திருக்கு. அப்போ இதை சீரமைப்பதற்கு அரசு சரியான முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருபுறம் அரசுக்கு எதிரான பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் உண்ணாவிரதம் என்னும் ஒரு பகுதியில் போயிட்டுருக்கு. இன்னொரு புறம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியும் இருக்கிறது. இங்கே மின்கட்டண உயர்வாகட்டும், சொத்து வரி உயர்வாகட்டும், இந்த மாதிரியான இந்த எதிர்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்போ இந்த ஆட்சி நீடித்தால் என்ன ஆகும்? எனவே இந்த ஆட்சி மாற்ற விட ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு பட்டாம் கொடுக்காமல் அங்கே திமுகவினரும் அந்த அதிகாரிகளும் சேர்ந்து அதை பட்டா போட்டு பல கோடிக்கணக்கான ரூபாயை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த முறைகேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இது போன்ற நிலைமைகள் நீடிப்பது என்றால் இந்த ஆட்சிக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் தான் உருவாகிக்கிட்டு இருக்குது. எனவே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் உணர்வும் மக்களிடம் பொதுவெளிகளில் மக்களிடம் உருவாகிவிட்டது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இன்னொரு 5 ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்குமே என்றால் இன்னும் ஒரு மோசமான நிலை ஏற்படும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் இருக்கிறதுனால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர சக்தி படைத்த நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்றால் அதற்கு எதிராக இன்றைய எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும். ஆனால் நிலைமை என்னவென்றால் இந்த அதிமுகவை இன்று வழிநடத்தி கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த முன்னெடுப்புமே எடுக்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு, மக்களிடம் இந்த பிரச்சனைகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருந்தாலும் அந்த முன்னெடுப்பை எடுக்காமல் ஒரு தானடித்த மூப்பாக தானே எல்லாம் என்கிற நிலைப்பாட்டில் போகிறது தான் திமுகவுக்கு இப்போ வந்து ரொம்ப சாதகமான ஒரு நிலையாக, அது ஒரு பூச்சிட்டு அமைஞ்சிருமோன்னு சந்தேகம் வருது. ஆமாம், நிச்சயமாக இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் இதை விடவும் அதிகமான வாக்கு வங்கிகளும் தொண்டர் பலமும் கட்டமைப்பும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது. மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதை 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்று அது 2-3 பிரிவுகளாக சென்றதனுடைய விளைவாகத்தான் பலகீனமான அதிமுக இருக்கிறது என்று டெல்லியிலிருந்து இங்கே வந்து இவர்களை அவங்க ஆட்டுவிக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்குமே என்றால் இவரை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வந்து ஒப்பந்தமெல்லாம் போட மாட்டாங்க, இங்கே வந்து பேசுவாங்க. எந்த தேசிய கட்சி ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகள் தான் இங்கே இந்த தேர்தலுக்கு தலைமை வகித்து நடத்த வேண்டியவர்கள். அப்போ நீங்கள் பலகீனமாக இருப்பதனால தான் இன்னொரு வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அழுத்தம் தரக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படிங்கிறது. இதுவுமே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இவருடைய செயல்பாடு காரணமாக அமைந்து விடுமோ என்கிற பொதுவெளி பார்வை, சந்தேகம் என்பது கட்சியின் தொண்டர்களுக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. இப்போ 2வது கருத்தில் இதை என்ன கொஞ்சம் பிரீஃபாக முடிச்சிருங்க. இப்போ மக்களுக்கும் இருக்கிறது, ஆட்சி மாற்றம் தேவை. ஆனால் ஆட்சி மாற்றத்தை வலுவெடுத்து செல்லக்கூடிய எதிர்க்கட்சி வலிமையான தலைமையும் மக்கள் நேசிக்கின்ற ஒரு தலைமையும் இருக்கிறதா என்ற கேள்வி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். முதலில் உங்கள் மொபைலை ராஜாராம் சார், நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து 2வது கட்டுறீங்க. அதாவது காவல்துறையில் வந்து அது எல்லா உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து 8 மணி நேரம் தான் பணி அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனால் அது காவல்துறைக்கு பொறுத்தது. காவல்துறையில் வந்து 24 மணி நேரமும் நீங்கள் பணி செய்யக்கூடிய சூழ்நிலை 2 நாள் 3 நாள் தொடர்ந்து அப்படியே அதே யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு அழுத்தம் ஏற்படுது. அவங்க குடும்பத்தில் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா தான் அவங்க அதை போய் பார்க்க முடியும்.
இதை மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மைதான், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் ஒரே ஆளை திருப்பி வாங்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தி பண்ணணும். இப்போ சார் ஒரு சின்ன கேள்வி, 1,19,000 இப்போ தான் 34,000 ஆயிருக்குங்கிறீங்க. இன்னும் எவ்வளோ சேர்த்தா கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு இந்த பணிகள் எல்லாம் நீங்கள் சொல்லும்போது விஐபி பந்தோபஸ்துக்கு ஏகப்பட்டது போயிட்டுங்கிறீங்க. அது ஒரு ஆச்சரியமான தகவல். இன்னும் எவ்வளோ ரெக்ரூட் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ தேவை இருக்கும்? அதாவது 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருந்தால் தான் ஓரளவு சமாளிக்க. ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, டெய்லி தான் வந்துகிட்டே இருக்கு. ஆமாம், அது அந்த சைபர் கிரைம்லாம் வந்து பயங்கரமாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வருது, அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது, அது உருவம் மாறிக்கிட்டே போகுது, ஃபார்மேட் மாறிக்கிட்டே போகுது. இதை வந்து தடுக்கிறது முக்கியம், தடுக்கிறது முக்கியமாக பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதும் அதுக்கப்புறம் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த காவலர்களுக்கு வந்து வாராந்திர விடுமுறை, வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜீவோவே போட்டாங்க. அது நம்ம சுப்பிரமணியன் சார் அழகா சொன்னாங்க. ஆமா, ஆனா அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை, குறைஞ்ச அளவில் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரென்த் கிடையாது, பந்தோபஸ்து இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி போறாங்க. இந்த பந்தோபஸ்து பணிக்கு டிஎஸ்பி பட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 19 பட்டாலியன் இருக்கு. ஒரு பட்டாலியனில் 1000 பேர், 19,000 பேர் சும்மா இருக்காங்க. சும்மா ஆமா, அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தா மட்டும்தான் அவங்களை கொண்டு வருவாங்க. மற்ற நேரம் கதை பேசுவாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வந்துட்டு அங்க லெஃப்ட் ரைட் போட்டு வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணு கிடையாது. ஒரு பட்டாலியன் வந்து டெல்லியில பீகார் ஜெயிலில் பாதுகாப்பு பண்ணி பண்ணுது. இங்க தமிழ்நாட்டு போலீஸ் 1000 பேர் இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி இவங்களை வந்து இந்த பாதுகாப்பு பணி விஐபி பந்தோபஸ்துக்கு பயன்படுத்தினால் அந்த காவலர்கள், நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்க பணியை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த அழுத்தம் அப்படிங்கிறது வருது இல்லையா, அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி, அதாவது முதல்ல செலெக்ஷன் பண்ணையிலேயே அது மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ணல இது உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதான்னு சொல்கிறாங்க. உடலுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, மனத்துக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மனிதர் இவ்வளவு தாங்குவாரா, எவ்வளோ வரைக்கும் தாங்குவார், எவ்வளோ அழுத்தத்தை தாங்குவார் அப்படிங்கிறத அப்போவே டெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது பயிற்சியில் இதை வந்து ஒரு முக்கியமான இதாக வைக்கணும். அதுக்கப்புறம் பீரியடிக்கலாக வருஷத்துக்கு ஒருக்க இவங்க வந்து இது விஷயமா அந்த மனநல அந்த மருத்துவர்கிட்ட போய் அந்த மனநல மருத்துவர்கிட்ட மட்டும் இல்லை, இதுக்காக தனியான பயிற்சி, எப்படி பிரச்சனைகள் வந்தால் எப்படி தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்புறம் வந்து அந்த சார் சொன்னாங்க இல்லையா, போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கொடுத்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்டு இந்த சலுகைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இது நோய் மாற்று இருக்கு அப்படிங்கிறத இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. அதை அனௌன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்னா 77ல் முதலமைச்சராக எம்ஜிஆர் வராங்க. வந்த உடனே போலீஸார் வந்து சங்கம் வேணும்னு கேட்டு தமிழ்நாடு முழுக்கும் ஸ்ட்ரைக். அதில் நிறைய பேரை கைது வேறு பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி அவங்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன்னு சொல்லி அப்போ தான் வந்து ரேஷன் பொருள்களை வந்து காவல்துறையினருக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அது மட்டுமல்ல, காவல்துறையினருக்குன்னு சொல்லி போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு வீடு கட்டி சொந்த வீடு கொடுத்தாரு. காவலர்கள் எல்லாருமே குவார்டர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லாம் குவார்டர்ஸ். அந்த குவார்டர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாதந்தோறும் அவங்க சம்பளத்தில் பிடிக்கிற மாதிரி அதை மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி மேடம் ஜெயலலிதா அவங்க வந்து போலீஸ் கேன்டீன் அப்படின்னு உருவாக்கி, அதாவது வரி இல்லாமல் அந்த பொருட்கள்லாம் கிடைக்கிற மாதிரி, அது எல்லா பொருளும் வாங்கலாம், மளிகை ஜாமான்ல இருந்து கார் வரைக்கும் வாங்கலாம், அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ராணுவத்துக்கு மட்டுமே பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் காவலர்களை நேரடியாக சந்திச்சாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து காவலர்கள் வருவாங்க கோட்டைக்கு வந்து, இன்னைக்கு இந்த மாவட்டம்னு சொல்லி அவங்க குறைகள் எல்லாம் அவங்க எழுதி எடுத்துட்டு போய் நேர சிஎம் பார்க்கலாம். நானும் பார்த்துருக்கேன். ஹார்பரில் நான் இப்போ இன்ஸ்பெக்டராக இருந்தேன். சிஎம் மேடம் அவங்கள போய் நேராக பார்த்து என்ன குறை அப்படின்னு கேட்டாங்க. அந்த குறையை சொன்னதுக்கப்புறம் உடனே பக்கத்தில் இருக்க அவங்க பிஏ கூப்பிட்டு இதை அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஓரலாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஆர்டராக வந்துருச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, காவலர்களோட குறைகளை வந்து அவங்க நேரடியாக கேட்குறாங்க. நிச்சயமாக அப்போ வந்து அவங்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, அப்போ அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, அதை எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காவல்துறைக்கு கட்டாயம் பண்ணணும். ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய சொல்லலாம், நேரங்கிறது இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. அம்மாவுடைய ஒரு விஷயத்தை நினைவு கூறுறேன். யானைக்கே உளவியல் பயிற்சி கொடுத்தாங்க மனோ ரீதியாக. அந்த யானை நல்லா இருக்குன்னு, அது எவ்வளோ பெரிய விவகாரம். இதெல்லாம் சில நேரத்துக்கு நம்ம அறியாமல் வருது. ஒரு தாய் தன்னுடைய மார்பகத்தை அணைத்து பால் கொடுப்பது அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றினார். ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு இது செஞ்சார்கள். எங்கே போயிட்டுருக்கு நாடு? உங்களுடைய 2ஆம் நிலை கட்டை சுருக்கமாக. இல்லை, நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா, இப்போ தமிழக காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கட்டுப்பாட்டில் இல்லைன்னு பேசணும். அது இல்லை, அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அது சொன்னது வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் சார்,
சாதாரணமாக ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறோம், இல்லை அங்கே வந்து செயற்குழு கூட்டம் நடத்த போகிறோம், இது மாதிரி ஒரு பந்தல் போடுறோம் அப்படின்னா காவல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மேலேருந்து அழுத்தம் வந்திருக்குது, உங்கள் கூட்டத்துக்கு ப்ரெஷர் வந்திருக்கு, உங்கள் கூட்டத்திற்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்கிறார். திருமாவளவன் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு. அவர் கூட சொல்கிறார், நான் வந்து இப்போ திமுக கூட்டணிக்கு விழுகின்ற 4 வாக்குகளில் 1 வாக்கு எங்களோடதுன்றார். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் அவர். அவரோட கூட்டங்கள், அவரோட கொள்கை பரப்பு கூட்டங்களை வந்து நடத்துவதற்கு தடை, மேலேருந்து வந்து அழுத்தம் வந்து அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக திமுக தலைவர் வந்து அந்த போலீஸ் துறையை, காவல்துறையை வச்சுட்டுருக்காரு. சரி, இப்போ வந்து இங்கே காவல்துறை நண்பர்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னோன்னா, இப்போது நாட்டில் நல்லபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொழிலாளர்கள் யாருக்காக கஷ்டம்னா யார் குரல் கொடுப்பாங்க? முதல்ல ஊதியம் வாங்குகிற தொழிலாளர்களுக்காகட்டும், இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாகட்டும், யார் குரல் கொடுப்பாங்க? கம்யூனிஸ்ட் தோழர்கள் தானே. இப்போ பொது உடைமை கட்சி என்ன பண்ணுறாங்க இங்கே? சரி, அவங்க நாட்டை 8 கோடி மக்களை காப்பாற்றுறாங்கல்ல, ஆயுதங்களை கீழே வச்சுட்டு மௌனி ஆக்கிட்டாங்க. அவங்க குரல் கொடுக்கணும்ல. ஒரு நாள் ஊதியம் கூட இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டையெல்லாம் போயிட்டு அனைத்து தொழிற்சாலைகளையும் போயிட்டு வந்து இது தர்ணா பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. அதை மாதிரி ஏன் வந்து முதலமைச்சர்கிட்ட இது மாதிரி பொதுவெளியில் இருக்கிற கருத்துக்கள், இப்போ நம்ம இந்த விவாதத்தில் பேசிகிட்டு இருக்க கருத்துக்கள் அனைத்தும் பொதுவெளியில் இருக்கிறது, பப்ளிக் இன்ஃபர்மேஷனாக இருக்குது, போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகி இருக்கிறாங்களே, இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது உடைமை கட்சிக்காரர்களையும் கேட்கல. ஸோ கூட்டணி கட்சிகள் எல்லாமே மௌனியாக இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணையாமல் வந்து மௌனினா கொஞ்சம் இல்லை, உச்சபட்சமாக இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ மன அழுத்தம் வருதுன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு காவலர்களுக்கு வந்து ஒழுங்கான ஊதியம் கொடுக்கல. இவர் வந்து சொல்லியிருக்கிற, நான் வந்து நிறைய டிஏ கொடுக்குறேன், உங்களுக்கு காம்பன்சேஷன் நிறைய பண்ணுறேன், ஓல்டு பென்ஷன், அரசு ஊழியர்கள் தானே, காவல்துறை அதிகாரிகளுமே அரசு ஊழியர்கள் தானே, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன், இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கடப்பில் போட்டாச்சு. இப்போ வந்து அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. எப்படி எல்லா போலீஸ் கமிஷனும் ஒரு குழு அமைச்சு அதை ரிப்போர்ட்டை மட்டும் வாங்கி வச்சிருக்கிறாரோ, ஸ்கீமுக்கும் ஒரே 7 மாதம் தானே சார் இருக்குது இந்த குழுலாம், இனி எங்கே விளங்குவது? அவ்வளோதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மடைமாற்றும் விதமாகவே வெறும் வாக்குறுதிகளை கொடுத்து, நான் சொல்கிற மாதிரி இதை பார்க்குற காவல்துறை நண்பர்கள் அந்த டிஎம்கே மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கணும். 12 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 505 பற்றிலாம் போகாதீங்க. இந்த 12 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினீங்க? அந்த கேள்வியை மட்டும் கேட்டாலே போகிறோம். 12 எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 12க்கு 12 0, ஒன்றையும் அவர் நிறைவேற்றவில்லை. சரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் வந்து இந்த விஷயம் வந்து மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்ததுனால தான் இவர் வந்து இப்பயே வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் போக ஆரம்பிச்சிட்டார். ஜெகதீஸ்வரன் சார், இப்போ இது எல்லாமே பேசிட்டோம், என்னென்ன வேணும் அதெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டினுடைய தலைவிதி என்ன, மாற்றம் என்ன? இது தலைப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டியதில்லை. இது அனைத்தையும் உள்ளடக்கிய உங்கள் கருத்து என்ன? உண்மையிலே வலிமையான பேட்டர்ஸ் இருக்கிறாளா, நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்களா, நீண்ட தூர இலக்கை தாராமல் வீசக்கூடிய நீண்ட தூர ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்விங் பண்ணக்கூடிய அளவில் எதிர்க்கட்சிகள் தங்கள் வலிமையான பிரச்சாரத்தை திமுகவுக்கு எதிராக செல்கிறார்? உண்மையை சொல்லப்போனால் இன்று எதிர்க்கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்கிறார்களாங்கிற கேள்வி தான் எழுது. நம்ம ஜெயா ப்ளஸில் வந்து விவாதிக்கிற பல விஷயங்களை கூட இந்த எதிர்க்கட்சிகள் எடுத்து பேசுகிறார்களாங்கன்னு இல்லை. நம்ம தான் எல்லாத்தையுமே எடுத்து பேசுகிறோம். நம்ம பேசுகிற அளவுக்கு கூட ரத்த பொரியல் வரைக்கும் எல்லாமே எடுத்து ஒன்றே விடுறது இல்லையே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் நம்ம கிட்டத்தட்ட 12 நாட்கள் நம்ம நிறைய நாட்கள் விவாதித்தோம். நம்ம 12 நாட்களில் 10வது நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு சீமான் போனார்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் ஒரே ஒரு அறிக்கையோடு முடிச்சுக்கிட்டார். இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கூட கொடுக்கல. ஏன்னா அவரோட ஆட்சி காலத்தில் இதே போராட்டம் தொடர்ந்தது. அந்த போராட்டத்திற்கு அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ மட்டும் என்ன புதுசாக கொடுத்துட முடியும்னு அவர் நினச்சிருக்கலாம். விஜய் அவர்களும் எனக்கு தெரிஞ்சு எந்த அறிக்கையுமே கொடுக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டத்தை மாதிரி நம்ம ஒவ்வொரு மருத்துவர்கள் போராட்டம் குறித்து நிறைய பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் எது நிறைவேற்றப்பட்டுள்ளது, எது நிறைவேற்றப்படவில்லை பாயிண்டாக எடுத்து பேசுறதுக்கு கூட இங்கே எதிர்க்கட்சிகள் கான்டெம்பரரி இஷ்யூஸ்குள்ள போகிறாங்களான்னா அதுவும் இல்லை. சமகால நிகழ்வுகள் குறித்து ஒன்றுமே இல்லை. வாதங்கள் நடக்கிறது கூட மறுபடியும் ஈழத்தில் ஆரம்பிக்கிறாங்க, 1967க்கு போறாங்க, 1982க்கு போறாங்க, அப்படிதான் போறாங்களே. இன்னைக்கு கொடுத்த இந்த கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் கொடுக்குறேன், இது எல்லாவற்றையுமே ஏன் எந்த கட்சியிலுமே எடுத்து பேச தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது. மக்களை வந்து அதன் மூலியமாக ஒன்றிணைக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகள் எடுத்து பேச வேண்டும். ஊழல் தலைவரிச்சு ஆடுது. சரி, திமுக வந்து அதிமுக உடைய எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கெல்லாம் தொடுத்தாங்க. அந்த வழக்குகள் ஏன் நிலுவையில் இருக்கிறது? ஊழல் குறித்து இவர்கள் ஆட்சியில் ஏன் இவர் ஊழல் தலைவரித்து ஆடுகிறது போன்ற விஷயங்களை கூட எவ்வளோ தூரம் பேசினார். மதுரையில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. நீங்கள் வந்து மண்டல தலைவர்கள் 4 பேரையும் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணுங்கிறாரு. அதுக்கு அவங்க ராஜினாமா பண்ணவே இல்லை.
அதை எத்தனை பேர் எடுத்து பேசுறாங்க? யாருமே எடுத்து பேசவே இல்லை. அந்த நம்ம ஜெயபிரஸ் நான் பார்த்தேன், நாம பேசணும், விவாதம் எடுத்து பேசணும். அதாவது அந்த விஷயத்தை கவுன்சிலர்கள், பெண் கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட், அது மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய ஊழல். எந்த ஒரு கட்சியுமே அதை எடுத்து, நான் ஆர்ப்பாட்டம்லாம் கூட விட்டுருங்க, அப்ப மிகப்பெரிய மதுரை மாநகராட்சியே திணற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும் அரசியல் கட்சிகள். ஆனால் அதை எடுத்து பேசக்கூட தயங்கி கொண்டு எந்த இதுலையும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ உண்மையிலேயே இன்னைக்கு ஓகே அது என்னமோ நடந்துட்டு போகுதுப்பா, நான் அதிலலாம் உள்ள வரவே விரும்பலை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அரசியல் கட்சிகள் போய்விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த வாக்குகள்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என்று ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியவர்கள் ஒன்றிணைவதற்கு தயங்குகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களே யாரெல்லாம் கட்சி கூட்டணிக்கு வரலையோ அவரெல்லாம் வலுக்கட்டாயமா கூப்பிடுறாரு, வாங்க வாங்கன்னு. வர்றேன்னு சொல்றவங்கள வேணும்னு ஒதுக்கி. ஒரு சின்ன விவகாரத்தை நான் கேட்குறேன். இதுவரை உலக வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னை நோக்கி வந்தவர்களை அரவணைத்து தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம். ஆனால் இது சேர்க்காமல் ஒரு தலைமை அரசியல் தற்கொலை என்று எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாங்க. அது அவர் அனுபவித்த பிறகும் கிட்டத்தட்ட 7 தேர்தல் 8 தேர்தலில் தோல்வி மேல் தோல்வியை பார்த்த பிறகும் இல்லை, எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, நான் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று நான் ஆட்சி அமைத்து இந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போகிறாரா? அதனால் தேவையில்லைங்க, நான் உட்காந்துருக்கிற சேரில் நான் எப்பயும் ஸ்ட்ராங்காக உட்காந்துருந்தால் போதும், அது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அது மட்டும் போதும்னு அவர் நினைக்கிறார். சரி, இது நம்ம கொஞ்சம் அடுத்த அமர்வில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். சார் துரைக்கண்ண ஐயா, அவர் விட்டதை நீங்கள் தொடருங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற எதிர்க்கட்சிகள் பல நூற்றுக்கணக்கான, ஏன் 1000 போராட்டங்களை தாண்டி நடத்தியிருக்கிறார்கள். அவங்க கட்சி ரீதியான போராட்டத்தை கடந்து அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள், பல்வேறு அமைப்புகள் போராடினா அங்கேயும் நாற்காலியை போட்டு உட்காந்துருவாங்க. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் உட்காந்து, இந்த ஆட்சி உங்களுக்கு எதுவும் பண்ணாதே, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், எங்களை ஆட்சியில் அமர வையுங்கள், நாங்கள் வந்த உடனே உங்கள் பிரச்சனைகளை பூரா தீர்ப்போம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். அந்த வாக்குறுதிகள் அச்சடிச்சும் கொடுத்து அது எதுவும் நிறைவேறலைங்கிறத நம்ம சகோதரர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான அழுத்தம் இந்த ஆட்சிக்கு எதிராக பண்ணாருங்க. நீங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த முறை அவங்க அதிக இடங்களையும் இரட்டை இலக்கத்தில் இடங்களை பெற வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த ஆட்சியோடு பயணிக்க வேண்டும் என்கிற மனப்போக்கு தான் இருக்கிறதே விட இந்த மக்களுக்கு எதிரான அரசின் போக்கை கண்டிப்பதற்கு யாருக்குமே திராணியில். நம்ம ஐயா சொன்னது மாதிரி அவங்க மௌன சாமியார்களாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் போர்க்குரல் எழுப்புகிற பொதுவுடைமை கட்சி கூட இன்னைக்கு தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை சார் எதிர்க்கட்சிகளுக்கு? நிச்சயமாக என்னன்னா, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே விடிவு. இது விடிய அரசு, விளம்பர அரசு என்று பேசி திரிகிற பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால முன்னெடுப்பை இல்லைங்கிறத நான் முதல் சுற்றிலேயே பதிவு பண்ணியிருந்தேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமை மிக்க திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே காலங்காலமாக இரட்டலைக்கு வாக்களித்து கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து சென்ற வாக்காளர்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இவர்களை ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு அவருக்கு ஏற்படவில்லை என்றால் அப்போ ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னென்னா, கட்சியினர் மத்தியிலும் பொதுவெளியிலும் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு இவர் ஏதோ உள்ளடி வேலைகள் செய்கிறாரோ அப்படிங்கிற பொதுவெளி பார்வையுமே வந்துருச்சு. இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பது மக்களுடைய கருத்து. இவர் என்னென்னா, கூட்டணி என்று வந்த அந்த கட்சிகளோடு கூட இன்னும் உடன்படலை. கூட்டணிக்கு வர என்டிஏலேருந்து வர வேண்டிய கட்சிகளையும் இவர் போய் அரவணைக்கலை, பார்க்கலை, பேசலை, வரலை. தன்னை மட்டுமே முன்னிறுத்தி மரியாதைக்குரிய புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு பெரும் தலைவர் என்கிற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்பதற்காக தன்னை மட்டுமே பிரதானப்படுத்தி இந்த ஊர்வலங்களை போகிறார். தொகுதி வாரியாக ஊராக. என்ன யதார்த்தம்னா, இவர் ஊராக செல்லுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வீடு வீடாக சென்று இந்த வாக்காளர்களை வலைவீசும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இருந்தே அந்த பணியை தொடங்கி விட்டார்கள். 234 தொகுதிகளையும் பொறுப்பாளர்கள் போட்டாங்க. பாக கமிட்டி, பூத்து கமிட்டி, தொகுதி குழு, அந்த மேற்பார்வைக்கான ஒவ்வொரு பகுதிகளிலையும் குழுக்கள், இவர்களை கண்காணிக்க அமைச்சர்கள் குழு. நான் கேள்விப்பட்ட வகையில் ஒவ்வொரு அமைச்சரும் 20 தொகுதி 30 தொகுதிகளை கையில் எடுத்து அதற்கான பூர்வாங்க பணிகளில் ஈடுபட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாங்க. முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குன்னு. நான் அறிந்த வகையில்
முதலமைச்சரின் குடும்பத்தில் நிச்சயமாக. இருக்கிற அதிகார மையங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற சில அதிகாரிகள் தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஊடகங்களில் கூட வந்தது. துபாய் போயிருக்கிற போது அங்கேருந்து முதலமைச்சருடைய தொலைபேசி எண்ணில் உள்துறை அமைச்சருக்கு ஒரு தொலைபேசி வந்திருக்கு. அவங்க முதலமைச்சர் தான் பேசுகிறாங்கன்னு ஐயா சொல்லுங்கன்னா மிக நெருங்கிய உறவினர் சொல்லியிருக்காரு. ஐயா ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல காவல்துறை மாறுதல், அதை உடனடியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. முதலமைச்சர் போன்ல பேசியது வேறொரு அந்த அளவுக்கு நிலைப்பாடு தான் இப்போ இருக்கிறது. நம்ம தொடருவோம். மாற்றம் ரொம்ப சிறப்பாக பேசணும். தமிழ்நாட்டு நிலை குறித்தும் இன்றைக்கு பேசியது காவல்துறை மட்டுமல்ல, பொது ஊடக பார்வை, எதிர்க்கட்சியினுடைய ஆழமான பொறுப்பை குறித்தும் பேசணும். திராவிட ஆய்வாளர் தோழர் துரைக்கண்ணா அவர்கள், நம்முடைய பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் சார், காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி ராஜாராம் மற்றும் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.